திமுகவுடைய கவர்மெண்ட் ஆர்டரை மெட்ராஸ் ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியரா டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கோவிலுடைய பணம் கோவிலுக்காக மட்டும்தான், தெய்வத்தோட பணத்தை தெய்வத்தை சார்ந்த விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது கோயில்ல இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து கோயிலுடைய மெயின்டெனன்ஸ், கோயிலுடைய டெவலப்மெண்ட், ரிலிஜியஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர இந்த ஃபண்டை எடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மெட்ராஸ் ஹைகோர்ட் திமுக அரசுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டியனுடைய சர்ச் இருக்குங்க, முஸ்லிமுடைய தர்கா இருக்கு, முஸ்லிம்க்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனுடைய ஃபண்ட் எல்லாம் நிறைய இருக்குங்க. சோ இந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் உள்ள இன்வால்வே ஆக மாட்டாங்க. சோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ஃபண்டை இண்டிபெண்டா அந்த மதத்தை சார்ந்தவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்துக்களுடைய கோயில்களை மட்டும் அறநிலைத்துறை, அதாவது கவர்மெண்ட் அதை அண்டர்டேக் பண்ணிருக்காங்க. சோ எல்லா மதமும் சமம் அப்படின்னா எல்லா மதத்தையும் இண்டிபெண்டா விட்டுறணும், இல்ல அப்படின்னா எல்லா மதத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடணும். அப்ப கிறிஸ்டியன் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் இது மட்டும் இண்டிபெண்டா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல இந்துக்களுடைய கோவில்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு. இது என்னங்க சார் நியாயம்?